Hi, hello all, welcome to Ritu's Kitchen channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்ட்ராபெரி வச்சு ஸ்ட்ராபெரி பாத் தான் பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட கேசரி மாதிரியே தாங்க இருக்கும். சோ நார்மலா கேசரி செஞ்சு நிறைய பேருக்கு பிடிக்காம போயிருக்கும், அழுத்தும் போயிருக்கும். சோ அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி வச்சு செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இதுல எந்த கலரும் ஆட் பண்ணாம வெறும் ஸ்ட்ராபெரி வச்சே இந்த கேசரி செஞ்சிருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்ல பிங்க் கலர்ல அழகா இருக்கு பாருங்க. இந்த ஸ்ட்ராபெரி பாத் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் ஸ்ட்ராபெரியை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தோலை மேல நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 5 ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி நல்லா பொடுசா நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். மீதி ஸ்ட்ராபெரிகளை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம கேசரியில ஆட் பண்ண போறோம். இப்போ இது நல்லா வந்து ஃபைனா அரைச்சாச்சு. இது தனியா ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேசரிக்கு தேவையான பொருட்கள், முதல்ல இந்த ஸ்ட்ராபெரி அரைச்சு விழுது, இந்த பொடிசா நறுக்கி வச்ச ஸ்ட்ராபெரி ஒரு 6ல இருந்து 7, 1 கப் ரவை நான் எடுத்துருக்கேன், அதுக்கு 2 கப் சர்க்கரை, 1/4 கப் எண்ணெய், 1/4 கப் நெய், 1/2 கப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெகிட்டிடும், அதனால 1/4 கப் எண்ணெய், 1/4 கப் நெய். அதுக்கப்புறமா ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் தூள், முந்திரி திராட்சை கார்னிஷிங்காக. ஸோ இதெல்லாம் தான் இந்த கேசரி பாத்துக்கு தேவையான பொருட்கள். ஸோ இந்த கேசரி பாத்துக்கு தேவையான தண்ணி அளவு பார்த்துடலாம். ஸோ 1 கப் அளவுக்கு நான் கோபுரமா ரவை எடுத்திருக்கேன், அதனால 3 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி முதல்ல வறுத்துக்கலாம். இந்த கேசரி பாத்தில் ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணும்போது அந்த புளிப்பு தன்மையும் லைட்டாக இருக்கும். ஸோ அந்த புளிப்பு தன்மை இந்த ஸ்வீட் எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்குங்க. இப்போ லைட்டாக வந்து முந்திரி வறுபட்டுருச்சு. இப்போ திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறமா தனியாக இந்த மாதிரி கப்பில் எடுத்து வச்சிடலாம் முந்திரி திராட்சையை. அதே பேனில் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சு இந்த ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே வந்து இது நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகிடும். இது நல்லா மேஷ் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம சுடு தண்ணி வச்சுருந்தோம்ல அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நெய்யில் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி வறுத்து போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், மீதி 1/4 கப் இருந்த எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு 1 கப்பு ரவையை நல்லா வந்து கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்து வச்சுக்கலாம். ரவை எவ்வளோ வறுப்படுதோ அவ்வளோ அளவுக்கு கேசரி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ரவையை நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அது நெய்யில் எண்ணெயில் வறுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் வறுக்கும் போதே. இப்போ ரவை நல்லா வந்து வறுத்து வந்துருச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தண்ணியும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். சுடு தண்ணி ரவையில் விடும்போது பார்த்து விடுங்க, ஏன்னா தெறிக்கும். ரவையும் சூடாக இருக்கிறதுனால தண்ணியும் சூடாக இருக்கிறதுனால வெளியில் செதறும். ஸோ பார்த்து கலந்து விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க, அப்போ தான் கெட்டியும் விழாமல் இருக்கும். இப்போ ஒரு பிஞ்ச் உப்பும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ரவையில் அங்கங்கே இந்த ஸ்ட்ராபெரி பீசஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம மீதி அரைச்சி வச்சிருந்த இந்த ஸ்ட்ராபெரி பியூரியும் இந்த ரவையோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ரவை, தண்ணி, இந்த ஸ்ட்ராபெரி பியூரி இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். ஸோ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சிடலாம். இது வந்து ஸ்ட்ராபெரி வந்து 2 டப்பா கிட்ட நாங்கள் இதை அரைச்சி போட்டிருந்தோம். ஸோ இதுவே வந்து கலர் இப்படி வந்திருக்கு, லைட் கலராக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னா ஒன்று நீங்கள் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ராபெரி சிங்கில் அரைச்சி விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல ரெட்டிஷ் கலரில் வரும். இது இப்போ லைட் பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்று சேர்த்து தட்டு போட்டு மூடி ஒரு 7 நிமிஷம் கிட்ட வேக வைக்கலாம். இப்போ நல்லா ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ரவை வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டால் கலர் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இப்போ 2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டோடனே ரவையோடு சேர்ந்து இந்த சர்க்கரை வந்து நல்லா உருகி நல்ல ஒரு கிளேஸ் தரும். இப்போ கொஞ்சமாக சூட்டோட சேர்ந்து இந்த சர்க்கரை கரைஞ்சிட்டே வருது பாருங்க, நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். ஸோ நல்லா கிண்டி விட்டுடுங்க. சர்க்கரை உருகியது அப்படியே வந்து கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டே வரும். ஸோ இப்போ நல்லா வந்து இந்த சர்க்கரை வந்து இழுத்துச்சு ரவையோட. இப்போ மீதி இருக்கிற நெய்யும் கடைசியாக ஆட் பண்ணி ஒன்று சேர்ந்து கலந்து விடலாம். ஸோ எப்போவுமே நார்மல் கேசரி செஞ்சு அழுத்து போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி கேசரி செஞ்சு பாருங்கள். அது உங்கள் வீட்டில் ஸ்ட்ராபெரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கேசரியை செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த ஸ்ட்ராபெரியோட புளிப்பு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த ஸ்ட்ராபெரியோட புளிப்பு, இந்த இனிப்பு, கொஞ்சமாக நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா டேஸ்ட்டுமே இதில் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கடைசியாக வந்து முந்திரி திராட்சை போட்டு ஒன்று சேர்த்து கலந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காம ரீத்துஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.